ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ், அதாவது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறது, தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன், அது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்துச்சு. S&P 500 26 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 6465 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு S&P 500. டவ் ஜோன்ஸ் 45418 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 135 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நாஸ்டாக் 94 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 21544 பாயிண்ட்ஸில் நாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது போக ட்ரம்போட டேரிஃபும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போசிஷனான காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரம்போட டேரிஃபை இந்தியாவுக்கு இது ஒரு மகா ஹெட்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ட்ரம்ப் ஃபோன் அடிச்சு 4 டைம்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஃபோனே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்குது. ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. 50% டேரிஃப் இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வருது, அதாவது 27லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால எந்தெந்த செக்டாருக்கெலாம் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து $2 பில்லியன் ஒர்த் ஆஃப் சீ ஃபுட் வந்து யூஎஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.4% ஆஃப் இந்தியன் குட்ஸும் வந்து யூஎஸ்க்கு போகிறதுல 2.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியாவோட சீ ஃபுட்டில் 32.4% சீ ஃபுட் வந்து எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ யூஷுவல் டேரிஃப்ஸ் பார்த்தீங்கன்னா 8.56%. இப்போ இந்த டேரிஃப் வரதுனால 58.56% டேரிஃபு. அப்போ எந்த அளவு அந்த செக்டாரில் ப்ரெஷர் ஆகும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நம்ம யூஎஸ்க்கு டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது $3 பில்லியன். யூஎஸோட இம்போர்ட்டில் 3.1%. ஸோ இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் இந்த கேட்டகரியில் 13.2% இருக்குது. இதோட டேரிஃப் 4% தான். இப்போ 50% அடிஷ்னல் ஆட் ஆனால் 54%. அப்போ எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அசசரிஸ், இது $1 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு இந்த இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூஎஸோட இம்போர்ட்டில் 1.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டேரிஃப் வந்து 2.9%. இப்போ 50, அப்போ 52.9%. இதுவும் பார்த்துக்கோங்க. கனைட்டட் அப்பரல்ஸ், இது வந்து யூஎஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது $3 பில்லியன். அதாவது யூஎஸோட இம்போர்ட்டில் 3.1% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த நைட்டட் அப்பரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த, அதாவது இந்தியாவிலேருந்து அதிக அளவில் அப்பரல்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஎஸ்க்கு போகிறது. ஓவராலாக பார்க்கும்போது 34.5% யூஎஸ்க்கு போகுது. இதோட டேரிஃப் வந்து முன்னாடி 13.9% இருந்துச்சு, இப்போ 63.9% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் நைட்டட் அப்பரல்ஸ், இது யூஎஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது $3 பில்லியன். யூஎஸ் இம்போர்ட் பண்ணுறது, அதாவது யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது அவங்களோட டோட்டல் இம்போர்ட்டில் அந்த நான் நைட்டட் அப்பரல்ஸில் 3.1%. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குளோபல் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டும் 32.2%. இது வந்து முன்னாடி டேரிஃப் 10.3%, இப்போ ஒரு 50 சேர்த்துக்கோங்க, 60.3%. டெக்ஸ்டைல்ஸ்லாம் மகாடி $3 பில்லியன் நம்ம யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதாவது யூஎஸோட இம்போர்ட்டில் 3.4%. குளோபல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டுமே 48.4% போகுது. ஸ்டாண்டர்ட் டேரிஃப் முன்னாடி 9% தான் இருந்துச்சு, இப்போ 50+9 59%. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே காலி. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதாவது நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது $10 பில்லியன். யூஎஸோட இம்போர்ட்டில் 11.5% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் யூஎஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவிலேருந்து குளோபல் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டுமே 33.3% போகுது. எம்எஃப்என் டேரிஃபு முன்னாடி 3.2% தான் டேரிஃபு, இப்போ +50 53.2%. பெரிய ப்ரெஷர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஸ்டீல், அலுமினியம் அண்ட் காப்பர், ஆக்சுவலி ஸ்டீல், அலுமினியம் அண்ட் காப்பர் வந்து $5 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூஎஸோட இம்போர்ட்டில் 5.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. யூஎஸ், அதாவது குளோபல் இந்தியா லெவலேருந்து குளோபல் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டுமே 16.6% போகுது. முன்னாடி இருந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா 1.7 தான், இப்போ 51.7%. நெக்ஸ்ட் மிஷினரி பார்ட்ஸ் நம்ம யூஎஸ்க்கு அனுப்புறது $7 பில்லியன். 7.7% ஆஃப் யூஎஸ் இம்போர்ட். யூஎஸ் குளோபல் எக்ஸ்போர்ட்டில், இந்தியாவோட குளோபல் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டுமே 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. முன்னாடி இந்த டேரிஃப் 1.3%, இப்போ ஒரு 51.3%. இந்த இண்டஸ்ட்ரியும் காலி போல் இருக்குது. பெட்டிங் அண்ட் மேட்ரஸ் $1 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூஎஸோட இம்போர்ட்டில் 1.3%. இந்தியாவோட குளோபல் எக்ஸ்போர்ட்டில் 44.8% யூஎஸ்க்கு தான் போகுது. எம்எஃப்என் டேரிஃப் முன்னாடி இந்த டேரிஃப் 2.3%, இப்போ 52.3%. ஸோ எனக்கு இப்போ தான் தெரியுது செக்டார் வைஸ் பிரித்து பார்க்கும்போது எந்த அளவு இண்டஸ்ட்ரிக்கு ப்ரெஷர் இருக்குது, எந்த அளவு இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸுக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1.3% இருக்குது சில செக்டாரில் 2% இருக்குது. இப்போ +50ங்கும் போது எப்படி எக்ஸ்போர்ட்டர்ஸால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்? நானும் இ-காமர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்பவே டஃப்பு. ஸோ 2 கவர்மெண்ட்டுமே பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தால் தான்
இதெல்லாம் சமாளிக்க முடியும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மண்டே மார்க்கெட் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது. அன்லஸ் நைட்டுக்குள்ளே ஏதாவது இந்த டேரிஃப் அப்டேட்டில் ஏதாவது பாஸ் வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது தேர்ஸ்டே மார்க்கெட்டில் பிளட் பாத் தான் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிட் கேப் ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க 2 குவார்ட்டர்ஸில். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 70% இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. கமர்ஷியல் 25ல் கலண்டர் இயர் 25ல் 280லேருந்து 83க்கு வந்துடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் 11.15%லேருந்து இப்போ 9.93%க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் 41% இந்த பங்கு விழுந்திருக்கு 86 to 51. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 40.09லேருந்து இப்போ 2.56 ஆயிடுச்சு. ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 33% விழுந்திருக்கு 12,776லேருந்து 8,530. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் 6.42லேருந்து இப்போ 5.57க்கு வந்துட்டு. தீபக் நைட்ரேட் 26% விழுந்திருக்கு 2,493லேருந்து 1,846 வந்துடுச்சு. 12.28% இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் டிசம்பரில் இப்போ அது 11.68% குறைஞ்சிருக்கு. கிரைசில் 24% ஸ்டாக் கிராஷ் ஆயிருக்கு 5,086லேருந்து 6,684லேருந்து 5,086க்கு வந்துடுச்சு. 6.84% இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இப்போ 6.63 குறைஞ்சிருக்கு. தெர்மேக்ஸ் 20% பங்கு கிராஷ் ஆயிருக்கு 4,053லேருந்து 3,262க்கு வந்துடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 11.87லேருந்து இப்போ 10.71% குறைஞ்சிடுச்சு. குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் 18% விழுந்திருக்கு 4,135லேருந்து 3,375க்கு வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 7.46%லேருந்து 7.23% குறைஞ்சிடுச்சு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 16% இந்த பங்கு விழுந்திருக்கு 630லேருந்து 529 வந்துடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 11.93லேருந்து 9.44% குறைஞ்சிடுச்சு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 444 இருந்தது இப்போ 373 வந்துடுச்சு. 1.43%லேருந்து 0.73% குறைஞ்சிடுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வீடியோவில் இன்னைக்குள்ள காலையில் வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து பாதி ப்ரைஸில் லிஸ்டிங் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து பாதி லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்கிட்ட 100 அன்லிஸ்டட் ஷேர் இருக்குது பாதி லிஸ்ட் ஆனால் எனக்குலாம் பயங்கர லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அது கன்ஃபார்ம் கிடையாது. அந்த என்டிடிவி ப்ராஃபிட் சேனலில் வந்து அப்டேட்டை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அது கன்ஃபார்ம் கிடையாது. மேபி அப்படி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கிளில் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அதை வந்து அக்விசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ரீசொல்யூஷன் போய்ட்டு இருந்த கம்பெனி யார் வாங்குறாங்கன்ட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பை வாங்க போகிறாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த டீலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 100% ஸ்டேக் வந்து இவங்க தான் வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெடில். நெக்ஸ்ட் இன்டர்குளோப் என்டர்பிரைஸஸும் சிஏஇ இவங்க 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சூர் செட்டப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பைலட் ட்ரைனிங் சென்டர் வந்து மும்பையில் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஏவியேஷன் செக்டாரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்குளோப் என்டர்பிரைஸஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஜெனரிக் மெடிசன் அதாவது க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்கு க்ளோஸோ அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லினாக்ளோடைடுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. க்ரானிக் இடியோபேத்திக் கான்ஸ்டிபேஷன் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. டாக்டர் ரெட்டிஸோட கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அந்த ட்ரக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லினாக்ளோடைட் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் குணோலைட்டட் சைக்ளேஸ் அண்டர் த பிராண்ட் நேம் க்ளோஸோ அதில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லினாக்ளைடுங்கிறது யூஎஸ்எஃப்டி அப்ரூவ்ட் மெடிக்கேஷன் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் அதாவது 6 to 17 இயர்ஸ் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸுக்கு இது யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெட்டிஸோட கேஸ்ட்ரோஇண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸி பேட் அவங்க வந்து இந்தியாவில் லாஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் நாட்கோ தான் ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது ஃபார்மா செக்டாரில் வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் 1-2 பிக் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. ஹட்கோ வந்து 3000 கோடி பாண்ட் இஷ்யூ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டு ஹையர் ஈல்ட்ஸ் இருந்ததை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹட்கோ வந்து அந்த 3000 கோடி ஒர்த் ஆஃப் பாண்ட் இஷ்யூன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. மாருதியோட விட்டாரா அதோட லான்ச் வந்து போஸ்ட்போன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து மஹேந்திராவோட BE6, ஹியூண்டாயோட கிரெட்டா, டாடா மோட்டார்ஸோட நெக்ஸான் இவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் அசைச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு.
பட் லான்ச்சிங் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SAIL, இது கவர்மெண்ட் ஓன் ஸ்டீல் கம்பெனி. இவங்க வந்து இந்தியன் நேவி ஃப்ரிகேட்ஸுக்கு வந்து 8000 tons ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்டீல் வந்து சப்ளை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட INS உதயகிரி, INS ஹிமாகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதனால் கிரிட்டிக்கல் கிரேட் ஸ்டீலை வந்து இந்தியன் நேவிக்கு வந்து அட்வான்ஸ் ஃப்ரண்ட்லைன் ஃப்ரிகேட்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க 8000 tons ஆஃப் ஸ்டீலு. இது SAILக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆயில் இந்தியாவும் BPCலும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சிட்டியில் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாட்டு. ஸோ அருணாச்சல் பிரதேசில் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாட்டு தான் இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இது வந்து ஆயில் இந்தியாவும் BPCலும் கொடுத்த அப்டேட்டு. NLC பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதாவது NLC இந்தியா வந்து 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கமிஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானில் பிகானகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கமிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து NLC இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு 18 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 30% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வச்சு பார்க்கும்போது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மிரே அசெட் ஹேங் செங் டெக் ETF FOF 83.25% ரிட்டர்ன்ஸு. மிரே அசெட் NYSE FANG ப்ளஸ் ETF FOF 64.40%. இன்வெஸ்கோ இந்தியா இன்வெஸ்கோ குளோபல் கன்சியூமர் ட்ரெண்ட் FOF 54.31%. மிரே அசெட் S&P 500 டாப் 50 ETF FOF 47.33%. இடில்வெஸ் GR சைனா ஈக்விட்டி ஆஃப்ஷோர் ஃபண்ட் 45.63% ரிட்டர்ன்ஸ். மிரே அசெட் குளோபல் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ETF FOF 39.34% ரிட்டர்ன்ஸ். ஆக்சிஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி FOF 38.51% ரிட்டர்ன்ஸ். நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்ட் 38.39% ரிட்டர்ன்ஸ். இடில்வெஸ் GS டெக்னாலஜி ஈக்விட்டி FOF 36.76% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ICICI Prudential ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல் அண்ட் எனர்ஜி ஈக்விட்டி FOF 33.26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா இன்வெஸ்கோ ஈக்விட்டி நாஸ்டாக் 100 ETF FOF 32.70% ரிட்டர்ன்ஸ். நேவி US நாஸ்டாக் 100 FOF 32.58% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஃபிலிப்ஸ் கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது HAL 6100 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 460 ரூபா, இதெல்லாம் நான் எக்ஸிட் பண்ணுற அந்த பங்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸுக்கு 15900 ரூபா டார்கெட் ப்ரைஸு. BDLக்கு 1930 டார்கெட் ப்ரைஸு. டேட்டா பேட்டர்ன்ஸுக்கு 3570 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு ஃபிலிப்ஸ் கேபிட்டல் வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க டார்கெட் ப்ரைஸோட. ஜாகிள் ப்ரீபெய்ட் பார்ட்னர்ஸ் வந்து ஜாகிள் ப்ரீபெய்டு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவங்களோட கார்பரேட் கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீஸ் கொடுத்த அப்டேட். இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கூட 5 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சில கம்பெனிஸ் கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஜனா ஹோல்டிங்ஸ், அடுத்தது வந்து ஜனா கேபிட்டல். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஜனா கேபிட்டல் வந்து 100% ஸ்டேக் வந்து ஜனா ஹோல்டிங்ஸில் ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 21.88% வந்து பார்த்தீங்கன்னா ஜனா கேபிட்டல் வந்து இந்த ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மர்ஜ் பண்ணாலும் இதோட ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா ஃபேஷன் 8 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண. அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.